அய்யனார் துணையில அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். சேரனுக்கும் கார்த்திகாக்கும் சீக்கிரம் கல்யாணம் நடந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கங்க. கார்த்திகாவை வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. கார்த்திகா ரெடி ஆகாம அப்படியே உட்கார்ந்து இருக்கவும் கார்த்திகா அம்மா பார்த்துட்டு, ஏய் நீ இன்னும் ரெடி ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா அம்மா கேட்டதும், நான் தான் சொன்னேன்லம்மா, என் மனசுல சேரன் மாமா தான் இருக்காரு. சேரன் மாமாவை தவிர வேற யாரையும் நான் கட்டிக்கிற மாட்டேன். இதை நான் உன்கிட்ட எத்தனை தடவை சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு இங்க கார்த்திகா சொல்லவும், இங்க பாருடி, இது நான் செத்தாலும் நடக்காது. உனக்கு அந்த சேரன் பையன் கூட கல்யாணம் நடக்கவே நடக்காது. நான் சொல்லியிருக்கேன் அந்த குடும்பத்தை பத்தி அவ்வளவு உனக்கும் தெரியும். ஆனா தெரிஞ்சுமே அந்த குடும்பத்துல போய் வாழன்னு நினைக்கிற, என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க? உனக்கு ஏதோ பைத்தியம் எதுவும் பிடிச்சி போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா கார்த்திகாமா பிடிச்சி கண்ட மணிக்கு திட்டவும், என்ன அவன் அப்படி இப்படின்னு பேசி உன் மனசை மாத்தினானா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகாமா கேட்கும்போது, இங்க பாருமா, நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நான் சேரன் மாமாவை தவிர வேற யாரையும் கட்டிக்கிற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கார்த்திகா அழுதுகிட்டே இருக்கல. நீ இப்ப ரெடி ஆகலேன்னு வையி, ஒரு வாரத்துல இருக்கிற கல்யாணம் நாளைக்கே உனக்கு கல்யாணம் நடந்துரும் பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க கார்த்திகம்மா மிரட்டினதுனால வேற வழியே இல்லாம பார்த்தா கார்த்திகாவும் ரெடி ஆகி வந்துடுறாங்க. கார்த்திகா பொண்ணு பாக்குறாங்க. கார்த்திகா பார்த்ததும் மாப்பிள்ளைக்கு ரொம்ப பிடிச்சி போயிருது. தட்டும் மாத்திடுறாங்க, நிச்சயமே பண்ணிடுறாங்க. ஒரு வாரத்துல கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டுப்புட்டுன்னு பார்த்தா கார்த்திகாவுக்கு வீட்டுல கல்யாண ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. இங்க கார்த்திகா என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டே இருக்கும்போது கார்த்திகா வழக்கமா போற கோயிலுக்கு வராங்க. அப்பதான் பார்த்தா அதே கோயில்ல நிலா, சோழன், பல்லவன், சேரன் எல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்க. கார்த்திகாவை பார்த்ததுமே இங்க சேரன் இங்க ஒண்ணுமே பேசாம அமைதியா நிக்கவும் நிலா சொல்றாங்க, கார்த்திகா இப்பயே இந்த நிமிஷமே இந்த கோயில்ல சேரன் அண்ணா உங்க கழுத்துல தாலி கட்டினா உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிலா கேட்கவும், என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க, சேரன் மாமா மட்டும்தான் என் மனசுல இருக்கார், இன்னும் ஒரு வாரத்துல எனக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கார்த்திகா அழுகும்போது, சரி நீங்க இப்ப கோயிலுக்கு வந்த விஷயம் உங்க வீட்டுல இருக்க யாருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க கார்த்திகாயிட்ட நிலா கேட்கவும், நான் இந்த கோயிலுக்கு வழக்கமா வருவேன், எங்க அம்மாவுக்கும் தெரியும், என்னைய கூட பாத்துக்கிறதுக்காண்டி என்னோடைய பக்கத்து வீட்டுக்காரங்களையும் அனுப்பி வச்சிருக்காங்க, அவங்க அங்கே நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க கார்த்திகா சொல்லையில, சரி நீங்க இப்ப அப்படியே என் கூட வந்துடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிலா கூப்பிடவும், நான் வந்துருவேன், ஆனா பெரிய பிரச்சனையாயிருச்சுன்னா எங்க அம்மாவும் அப்பாவும் வந்து சேரன் மாமாவை ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா எனக்கு அதான் பயம், என் மேல இருக்கிற கோபத்துல சேரன் மாமாவை ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா நான் தான் சேரன் மாமாவில விருப்பப்பட்டேன், நான் சேரன் மாமாவை விருப்பப்படுறேன்னு அவர்கிட்ட சொல்லும் போது கூட அவர் எதுவுமே சொல்லல. ஆனா சேரன் மாமாவுக்கு என் மேல காதல் இருக்கா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா சேரன் மாமா தான் எனக்கு உசுறு, சேரன் மாமா தான் என் புருஷன் நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இப்ப போய் வேற ஒருத்தர் கையால தாலி கட்டிக்கிற சொன்னா என்னால எப்படி முடியும்? நான் வந்துடுவேன், ஆனா சேரன் மாமாவை எங்க அம்மா அப்பா ஏதாவது செஞ்சிட்டாங்கன்னா என்னால அவருக்கு எதுவும் ஆகிடக்கூடாது, எனக்கு அதான் பயமா இருக்கு. அவங்களுடைய சம்மதத்தோட நடந்துருச்சுன்னா இன்னும் நல்லா இருக்கும், ஆனா அவங்க சம்மதிக்கிற மாதிரியே தெரியல, நான் சேரன் மாமாவை தான் கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொல்லல. அப்புறம் என்னங்க, நீங்களும் சேரன் அண்ணாவும் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கங்க, ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க சட்டப்படி புருஷன் முண்டாட்டி ஆயிருவீங்க, அதுக்கப்புறம் யாரும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லையில சோழனும் பார்த்தா, ஆமாங்க நிலா சொல்றதும் சரிதான், நீங்க எங்க அண்ணன் மேல விருப்பப்படுறீங்க, எங்க அண்ணனுக்கு நாங்க ஊரு முழுக்க பொண்ணு தேடிட்டோம், எவனும் பொண்ணு கொடுக்குற மாதிரி தெரியல, எங்க அண்ணன் மேல நீங்க இவ்வளவு ஆசையா இருக்கும்போது எங்க அண்ணனுக்கும் எப்படியாவது உங்க மேல விருப்பம் இருக்கதான் செய்யும், அது என்னைக்குமே எதையும் சொன்னது கிடையாது. அதனால நீங்க இப்படியே வாங்க, போய் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் உங்கள் 2 பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்தா கார்த்திகாவுடைய பக்கத்து வீட்டுக்காரங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்துட்டு பார்த்தா கார்த்திகாவுடைய அம்மாவுக்கு ஃபோனும் பண்ணிடுறாங்க. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உன் பொண்ணு சேரனோட பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விவரத்தையும் சொன்னதும் இங்கே கார்த்திகா அம்மாவுக்கு அப்படியே பத்திக்கிட்டு எரியுது. அவன் அங்கே இருக்காளா, அவன் கூட பேசிக்கிட்டு இருக்காளா, அவ்வளவு தூரம் சொன்னேன் சொல்லியுமே இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காளே, இந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா பார்த்தா கார்த்திகா அம்மா அந்த கோயிலுக்கு புறப்பட்டு வராங்க. அதுக்குள்ள பார்த்தா இங்க கார்த்திகாவை கூட்டிட்டு நிலா, சேரன், சோழன், பல்லவன் எல்லாரும் பார்த்தா அங்கிருந்து கிளம்பிடுறாங்க.